இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மனைவியும் பிரபல தொழிலதிபர் மார்டினின் மகளுமான டெய்சியின் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று அக்குடும்பத்தில் நிலவும் அரசியல் கருத்து முரண்பாடுகளையே வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா எடுக்கும் அரசியல் முடிவுகள் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அவருடைய அரசியல் செயல்பாடுகளை எங்கள் குடும்பத்துடன் இணைத்து பார்க்க வேண்டாம். ஆதவ் அர்ஜுனாவின் மனைவியும் லாட்டரி அதிபர் மார்டினின் மகளுமான டெய்சி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் சாராம்சம்தான் இது. பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவும் நன்கொடையும் அளித்து வரும் மார்டின் பாஜக திமுக இரண்டுக்கும் நிதியளிப்பவர்களில் முக்கியமானவராக திகழ்கிறார். தனக்கு சொந்தமான மார்டின் குழும நிறுவனங்கள் மூலமாக 2019 ஆண்டு ஏப்ரல் முதல் 2024 ஆண்டு பிப்ரவரி வரை 1368 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறார். அதில் 37%, அதாவது 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு சென்றிருக்கிறது. இதன் மூலம் தீவிர திமுக விசுவாசியாக அறியப்படுகிறார் சாண்டியாகோ மார்டின். இதேபோல பாஜகவிற்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். மார்டினை பற்றி அறிந்தவர்கள் அவர் கைதேர்ந்த தொழிலதிபர், எல்லா கட்சிகளிலுமே தன் தொழில் நலன்களுக்கு ஏற்ப செல்வாக்கை வளர்த்து கொண்டிருப்பவர் என்று சொல்கிறார்கள். இத்தகைய சூழலில் ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் நிலைப்பாடுகள் மாமனார் மாப்பிள்ளை இடையே முரண்பாட்டை உண்டாக்கியதாக கூறப்படுகிறது. இதை ஆதவ் அர்ஜுனாவே புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். தொழிலையும் அரசியலையும் நீங்க ஒன்னா நேர்கோட்டில் பாக்குறீங்களா? நீங்க அங்கிருந்து வந்தீங்க ரெண்டு பேரும். இங்கிருந்து வேணா வரட்டும், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். நான் இங்க பாருங்க, அதாவது நான் திருப்பி ஆரம்பத்துல பதிவிட்டேன், என்னுடைய மாமனாருக்கும் என்னோட தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் பணக்காரர். இன்னைக்கு என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவர்கிட்ட 3000 கோடி இருக்கு, 2000 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கு. நான் எல்லா தொழிலும் ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டேன். இந்த முரண்பாடு விஜய் கட்சிகள் ஆதவ் அர்ஜுனா சேர்ந்த பின் அதிகரித்திருப்பதாக செய்திகள் அடிபட்டன. அதையே ஆதவின் காதல் மனைவி டெய்சியின் அறிக்கை உறுதிப்படுத்துவது போல் அமைந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவும் நானும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழிலையும் தனித்தனியாகவே பார்க்க விரும்புகிறோம் என்ற வரிகளுடன் தொடங்கும் அந்த அறிக்கை, எங்கள் குடும்பத்தில் சிக்கலை உண்டாக்காதீர்கள் எனும் வரிகளோடு முடிகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.